இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கேரட் ரைஸ் தாங்க. கேரட் ரைஸ் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், எல்லாமே பொரிஞ்சதையும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. எல்லாமே பாதி வணங்கினதையுமே 2 பெரிய கேரட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி திருகி சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேண்டாங்க. கேரட்லேயே லைட்டாக தண்ணி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் மட்டும் வணங்க விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் மாறி நம்மளுக்கு கேரட் வந்து நல்லா வணங்கிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ரைஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 2 கேரட்டுக்கு ஒரு கரண்டி ரைஸ். கேரட் அதிகமாகவும் ரைஸ் கம்மியாகவும் சேர்த்தும் போது நம்மளுக்கு கேரட் ரைஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 5 சொட்டு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழியும் போது நம்மளுக்கு சாதம் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் கெடாதுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேரட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே லஞ்ச் வந்து டிஃபனில் பேக் பண்ணும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடிக்கோங்க. ஆறுறதுக்கு முன்னாடி சூடாகவே போட்டிங்கன்னா அந்த ஆவி தண்ணி பட்டு சீக்கிரமாகவே சாதம் கெட்டு போயிருங்க. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஆப்பிள் தாங்க. ஆப்பிள் வந்து செவக்காமல் இருக்கிறக்காக கோல்டு வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பிளை முழுசாக எடுக்காமல் ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு ஒரு 5-6 டைம் அந்த உப்பு தண்ணியில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்தாலுமே ஆப்பிள் வந்து செவக்காதுங்க. உப்பு தண்ணியில் மட்டும் டிப் பண்ணி விட்டு அப்படியே கொடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி முழுசாக எடுக்க வேண்டாம். பாதியாக ஸ்லைஸாக கட் பண்ணதில் அப்படியே வச்சு கவர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஜூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தாங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கல்கண்டு வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் அப்படியே பவுடராக அரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம ஒயிட் சுகரை காட்டிலும் பனங்கல்கண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எச்சா போடும்போது நல்லாவே நம்மளுக்கு சுகர் டேஸ்ட் இருக்குங்க. 2 ஏலக்காய் தட்டி போட்டு வடிகட்டி ஜூஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் ப்ளெயின் வாட்டர் கொடுத்துட்றதுக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குழந்தைய குடிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஒரு ஸ்லைஸ் மட்டும் நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாட்டரோட டேஸ்ட்டும் மாறாது. அவங்க வந்து நெல்லிக்காயோட எசன்ஸை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் மெனு முடிஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ரொட்டீனுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, வெந்தயம் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருந்தது தான் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த சீரக சோம்பு தண்ணி குடிச்சாச்சுங்க. அடுத்த 1/2 ஹவரில் நெல்லிக்காய் ஜூஸுங்க. பெரிய நெல்லிக்காய் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையெல்லாம் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நல்லா சுடு தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வார்மாக குடிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம உணவு குழாயில் இருக்கிற கொழுப்புகளையெல்லாம் நல்லா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கரைக்குங்க. அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு 2 வந்து நல்லா வறுத்துட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணி குக்கரில் விசில் விட்டதுங்க. முருங்கைக்கீரை, பருப்பு சாம்பார், கோவக்காய் பொரியலுங்க. கருப்பு கவுனி அரிசி மோரில் கறந்து இந்த மாதிரி குடிச்சாச்சுங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. லஞ்ச் ரெசிபி முடிஞ்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம் லஞ்ச் ரெசிபியில். டாட்டா பை பை.